வேதனையா இருக்கும்போது ஆண்டவரை பார்த்து, அப்பா உமக்கு நன்றிப்பான்னு சொல்லுவோம். என்னை பார்க்க ஒருவரும் இல்லை ஆண்டவரே, என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை ஆண்டவரே. அப்பா எனக்கு வாழ்க்கை இல்லாத போது என்னை வாழ வச்சவர் ஆண்டவரே. எப்படி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுவோமோ, இந்த ஆராதனைகளையும் நம்ம அப்படிதான் அவரை பார்த்து சொல்ல போறோம். அல்லேலூயா. இந்த ஆராதனைகளையும் நம்ம சிந்தை ஒருநிலைப்படுத்தும்படியாக, நம்ம எண்ணங்கள் வேறு இடத்துல போகாதபடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து இன்னைக்கு ஆராதிக்க போறோம். அல்லேலூயா. இந்த பாடல் பாடுறவங்க எப்படி பாடியிருப்பாங்க, எந்த சூழ்நிலையில இந்த பாடலை எழுதியிருப்பாங்க, ஒவ்வொரு பாட்டையும் ஒவ்வொரு அந்த சூழ்நிலையில நம்ம போறோம். அல்லேலூயா. தாவீது ஆண்டவரை பாடும்போது அவருக்குள்ள சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி பார்த்து, ஓ அவரை நோக்கி பாரு, அவருடைய கிடைப்பாறுதலை தருவார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுமா போல் என் ஆத்துமாவே உமையே தேவனே உமையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்லி, அப்படி நம்ம கொஞ்ச நேரம் உங்க சிந்தையெல்லாம் ஒரு நிலைப்படுத்தி எல்லா காரியங்களையும் தள்ளி விடுங்க. தேவையில்லாத எண்ணங்கள் வராதபடி. நீங்க வந்தது ஆண்டவரை ஆராதிக்க, நீங்க வந்தது ஆண்டவரை ஆராதிக்க. வேதத்துல பர்த்திமொழியு என்னப்பட்ட குருடன் ஆண்டவரை வருகிறார்னு சொல்லி அவன் கூப்பிட ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, சத்தம் போடாத, சத்தம் போடாத, இயேசு கடந்து போகிறார்னு சொல்லும் போது அவர்கிட்ட காண்பிக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. அவன் கம்முன்னு இருந்திருந்தா ஆண்டவர் கடந்து போயிருப்பாரு. இன்னைக்கு நீங்க கம்முன்னு வந்த வண்ணமா போறதுக்காக இங்க வரல. உங்களை எப்படியாவது ஆண்டவருக்கு காண்பிச்சிருங்க. எப்படியாவது நான் ஆண்டவருக்கு நான் இருக்கிறேன்னு சொல்லி காண்பிச்சிடணும். இங்க எல்லாரும் கம்முன்னு இருந்தாலும் ஆண்டவரை நான் ஒருபோதும் வந்த வண்ணமா போறதுக்காக வரல. என் குடும்ப சூழ்நிலையை உங்களிடத்துல சொல்ல வந்திருக்கிறேன். என்னுடைய சூழ்நிலையை உங்களிடத்துல சொல்ல வந்திருக்கிறேன். ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து, ஓ நன்றி ஆவியானவரே, உள்ளத்தின் ஆழத்துல வந்து கொஞ்ச நேரம், இந்த ஒரு 1.5 மணி நேரம் ஆண்டவரோடு நீங்க இருந்துட்டீங்கன்னு போதும். ஆண்டவரோடு நீங்க இந்த 1.5 மணி நேரம் இணைஞ்சுட்டீங்கன்னா போதும். ஆண்டவருக்கு வாழ்க்கையை மாற்ற முழுமையா ஆண்டவரிடத்துல. இன்னைக்கு நான் வரும் பொழுது செங்கல்பட்டுல வந்துட்டு இருந்தேன். பின்னாடி உட்காந்துட்டு வரார் தம்பி. ஆனா நான் ஆண்டவரோடு கனெக்ட் ஆயிட்டேன். ஆண்டவரோடு கொஞ்ச நேரம் பாடிக்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னால பாட முடியல, அல மட்டும்தான் முடிஞ்சது. அல்லேலூயா. அவர் அன்புக்குள்ள போயிட்டீங்கன்னா ஆண்டவரை நீங்க துதிக்கிறவர்களாய் அவர் செய்த நன்மைகளை நினைச்சு ஆண்டவரே நீங்க மட்டும் என்ன பார்க்காம இருந்திருந்தா நான் மண்ணுக்கு போயிருப்பேன். ஆண்டவரே நீங்க மட்டும் என் வாழ்க்கையில இல்லைன்னு சொன்னா என்ன மறந்திருப்பாங்க எல்லாரும் ஆண்டவரேன்னு சொல்லி அவரை துதிக்கும் பொழுது ஒரு பிரசன்னத்தை நான் உணர்ந்தேன். அல்லேலூயா. தயவு செஞ்சு சொல்றேன், நீ வந்த வண்ணமா போறதுக்காக வர வேண்டாம். இன்னைக்கு எப்படியாவது ஆண்டவரிடத்துல உன்னை காண்பிச்சிடணும். அல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் மக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. சொல்லலாமா? ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த
உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை திறந்து விட்டீர், செய்வோம் சீர்த்தம். உண்மையா சொல்லுவோமா? செவிகளை நீர் திறந்து விட்டீர், செய்வோம் சீர்த்தம். இந்த புதிதனிலே உண்டிருக்கும் பூரண ஆகட்டுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புதிதனிலே உண்டிருக்கும் பூரண ஆகட்டுமே. ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையானே எங்களையே எங்கும் நினைப்பவரே. சொல்லுங்க. எளிமையானே எங்களையே எங்கும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும். உம்மை தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கலிகூரட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டும். இங்கு பாடுகிறீர்கள் அப்பா, இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே அப்பா. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை தோற்றும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. பாவக்கரை தோற்றும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுமா? வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க. நீங்க சொல்லும்போது உங்களுக்குள்ள ஆண்டவர் உங்களுக்குள்ள பெருகும்படியாக வாழ்க ஐயா, வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களுக்கு தான் மகிமை,
உங்களுக்கு தான் மகிமை. அவர் என்ன செய்யறார்னா உன்னை வச்சு அவர் மகிமைப்பட போறார். அல்லேலூயா. உன்னை வைத்து அவர் மகிமைப்பட போறார். உன் நிமித்தமாய் ஆண்டவர் மகிமைப்பட போகிறார். உன் வாழ்க்கையில போராட்டம்னு சொல்லி நினைக்கிற, உன் வாழ்க்கையில பிரச்சனைன்னு சொல்லி நினைக்கிற, எப்படி இந்த காரியத்தை கடந்து போக போறோம்னு சொல்லி நினைக்கிற, ஆனா அதுல ஆண்டவர் மகிமைப்பட போறார். அல்லேலூயா. பக்கத்துல இருக்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை வச்சு ஆண்டவர் மகிமைப்பட போறார். அல்லேலூயா. உங்களை வச்சு பிரதர், உங்களை வச்சு ஆண்டவர் மகிமைப்பட போறார். உங்களை வச்சு ஆண்டவர் மகிமைப்பட போறார். அல்லேலூயா. நீங்க யோசிக்கலாம், நான் சரியா படிக்கல, எனக்கு ஞானம் இல்ல, எனக்கு பேச தெரியல, ஆனா ஆண்டவர் அதுல மகிமைப்பட போறார். அல்லேலூயா. அதுல மகிமைப்பட போறார். அல்லேலூயா. ஆண்டவர் போயிட்டு மோசேயின் இடத்துல சொல்றாரு, மோசே வா என் ஜனங்களை நடத்தன்னு சொல்லி அவன் சொல்றான், ஆண்டவரே நான் மந்தனாவு ஆண்டவரே, திக்குவாய் ஆண்டவரே, எனக்கு பேச தெரியாத ஆண்டவரே, ஆனா ஏறக்குறைய ஒரு 30 லட்சம் ஜனங்களை நடத்தும்படியாக, அல்லேலூயா, நடத்தும்படியாக யார் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களோ அவங்களே சொல்றாங்க ஆண்டவரே சொல்லி. அல்லேலூயா. மோசே அந்த இடத்துல இருந்து பயந்து ஓடி வந்தவன் தான். மோசே அந்த இடத்துல இருந்து பயந்து ஓடி வந்தவன் தான். ஆனா ஆண்டவரை நம்பி இருக்கும்போது அந்த இடத்துல அவனை கடவுளாய் மாற்றினார். அல்லேலூயா. ஜனங்கள் சொல்றாங்க மோசே எங்களுக்கு கடவுள்னு சொல்லி, ஆண்டவரேன்னு சொல்லி. இன்னைக்கு நீ எதை பார்த்து பயந்து ஓடி வந்தியோ, எதை பார்த்து நடக்கலன்னு நினைக்கிறீங்க, யார் எனக்கு உதவி செய்யலன்னு நினைக்கிறீங்க, ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துல உன்னை ஆண்டவமாய் சொல்லும்படியாக ஒரு தேவன் மகிமைப்பட போறார். தேவன் மகிமைப்பட போறார். உன் நிமித்தமா தேவன் மகிமைப்பட போறார். அல்லேலூயா. ஆண்டவர் வசனம் சொல்லுது, என் பிள்ளைகளுக்கு ஒரு கலச தண்ணீர் கொடுத்தாலும் அதன் பலன் மிகுதியா இருக்கும் சொல்லி நீ இந்த நாள்ல ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்கார்ந்து அவர் ஆராதிக்கிறேன்னு சொன்னா அவர் நாம மேல மகிமைப்பட. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நல்ல பாட்டு பாடி கைகளை தட்டி நல்லா உற்சாகமா பாட போறோம். அல்லேலூயா. தேவனோடு அந்த உறவு கூட கனெக்ட் ஆயிடுங்க. என்னன்னு சொன்னா இன்னைக்கு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் சொன்னாரு, சில காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஆண்டவர் கட்டாயம் உங்கள் இடத்துல பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு கட்டாயம் உங்களை எடுத்து பயன்படுத்துவாரு. நீங்க மட்டும் சொல்லிடுங்க, என்ன நடத்திருங்கப்பா, என்ன நடத்திருங்க ஆண்டவர். உங்க கரத்துல ஆவி ஆத்மா ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க கரங்களை உயர்த்தி, உங்க கிட்ட ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறப்ப இந்த நாள் முழுவதும் உங்க பிரசனத்துல, உங்க மகிமை காரியத்துல என்ன பயன்படுத்துறீங்கப்பா. ஷகா லாதா ரபா லபா. தொடர்ந்து அசைவாடு ஆவியானவர் கரத்துல ஜீசஸ் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Thank you Father. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜீசஸ் ஜீசஸ். தொடர்ந்து 7 மாதங்கள் கர்த்தர் நம்மை கழுவிய போல பாதுகாத்து 8வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை மகிமையாய் நடத்தி வந்தாரு. நம்ம பாதுகாத்தாரு, நம்ம குடும்பத்தை பாதுகாத்தாரு, நம்ம திருச்சபையை பாதுகாத்தாரு, நம்ம பட்டணத்தை பாதுகாத்தாரு. ஸ்தோத்திரம் பண்ணுங்கள, மனசார ஸ்தோத்திரம் பண்ணுங்கள. ஜீசஸ் ஸ்தோத்திரம் பண்ணுகிற கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். ஜீசஸ் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயில பிறக்கிற ஒவ்வொரு ஸ்தோத்திரம் அவர் மகிமைப்படுத்துறீங்க. ஸ்தோத்திரம் தான் சொல்லும் போது அவர் இருதயத்தை குளிர பண்றீங்க, சிந்தையை குளிர பண்றீங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எனக்கு கரம் பிடிச்சு நடத்துறீங்கப்பா, கையை பிடிச்சு நடத்துறீங்கப்பா, கையை பிடிச்சு நடத்துறீங்கப்பா. நான் சாதாரண மனுஷன், பூமியில வாழ ஒரு அசாதாரணமான வல்லமை வேண்டும். என் கையை பிடிச்சு நடத்துறீங்கப்பா. நான் பிடிச்ச ஆண்டவர் நழுவி வழுவி ஓடிடுவேன். என் கையை அதனால நீங்க பிடிச்சுக்கோங்கன்னு சொல்றீங்கப்பா. 2 கரங்களை மேல ஊப்பி காட்டுங்கப்பா. என் கையை பிடிச்சுக்கோங்க, என் கையை பிடிச்சுக்கோங்க, என் கையை பிடிச்சுக்கோங்க. என் குடும்பத்திற்கு எஜமானர் நீங்க தான், எங்க குடும்பத்திற்கு தலைவர் நீங்க தான், எங்க குடும்பத்திற்கு முதன்மையானவர் நீங்க தான், எங்க குடும்பத்திற்கு எல்லாவற்றிற்கும் எல்லாமானவர் நீங்க தான். பிடிச்சிருக்கப்பா, பிடிச்சிருக்க, பிடிச்சிருக்க சொல்லுங்க. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் என்றோருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே. நான் நம்பிடும் தேவன் என்றோருகமாய் இருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. சொல்ல கையை தட்டி. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே.
நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். நேர்வழியாய் நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை பயமில்லை பயமில்லையோ நம் சார்பில் பயமில்லை பயமில்லை பயமில்லையோ செய்வார். பயமில்லை 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 பயமில்லையோ நம் சார்பில் பயமில்லை 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 பயமில்லையோ நம் சார்பில் செய்வார். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க தயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் தூரமையில் பல கலக்கமே. என்னை நடத்திடும் தேவன் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க அதுதான் சமூக உயர்த்தி. நம்பிடும் தேவன் என் தூரமையில்
கையை பிடிச்சு கூட்டிக் கொண்டு வந்தாரு. அவருக்கே மகிமை, அவருக்கே மகிமை. சொல்லுங்க, ஜீவனோடு இருக்குது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. மனுஷன் பார்வையில கர்த்தர் இயேசுவை நோக்கி சொல்லுகிறார், அந்த யோர்தானை கடக்கணும். என்ன செய்யணும்? ஆசாரியர்கள், உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால் வந்து யோர்தான் நதியில தடும்போது யோர்தான் நதி பின்னி போர் குவியலாக போய் நிற்கும். ஆனா இது மனுஷன் பார்வையில சான்ஸே இல்லை. மனுஷன் பார்வையில சாத்தியமே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் நில்லுன்னு. கர்த்தர் சொல்லுகிறார் நில்லு. எத்தனை பேர் கர்த்தரை நம்பி நிக்கிறீங்க? ராமன் சொல்லுங்கள, உங்களுக்கு இயற்கை சீற்றங்கள் கீழ் படிந்துதான் ஆகும். எந்த மனுஷனுக்கு முன்பாக நீங்க கூணி குடிக்கு போய் நிக்கிறீங்க, அந்த மனுஷனுக்கு முன்பாக இந்த மாதிரி கெச்சிப்பீங்க. அந்த கரங்களை தன் சொல்லி கெச்சிப்பீங்க. ஆமா, இது மனுஷன் பார்வையில சாத்தியமே இல்ல. யோர்தான் நதி எப்படி பிடித்து குவியல போகும்? கரை புரண்டு ஓடி வருகிற யோர்தான் நதி. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் நில்லு, அது பின்னிட்டு குவியலாக நிற்கும். கர்த்தர் நம்பி நில்லுங்க. மலைகள் எல்லாம் மடிந்து போகிறது அப்படியே பார்ப்பீங்க. சீருகிற புயல்கள் அப்படியே அமர்வது நீங்க பார்ப்பீங்க. சாத்தியம் அல்லாதது சாத்தியமாக பார்ப்பீங்க. சான்ஸே இல்லாதது முடிவதை நீங்க பார்ப்பீங்க. ராமன் சொல்லுங்கல்ல, ராமன் சொல்லுங்கல்ல, மாதத்துல ஒரு பலமான சாட்சிகளை கர்த்தர் பிடிச்சதை எழுப்புதான் ஒரு ராமன் சொல்லுங்கல்ல. மனுஷனுக்கு முன்பாக நீங்க போக வெட்கப்பட்டீங்களோ, அந்த மனுஷனுக்கு முன்னாடி போய் சொல்ல போறீங்க, கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை. ஆமென். இல்ல ஒரு சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த மனுஷன் 4 பேருக்கு முன்னாடி போகும்போது எங்க இந்த காரியத்தை குறிச்சு கேட்டோம்னு சொல்லி வெட்கப்பட்டீங்கல்ல, ஆனா இந்த மாதம் அதே மனுஷனுக்கு முன்னாடி நீங்க போக போறீங்க. அந்த காரியத்தை பற்றி பேச போறீங்க. எனக்கு பெரிய காரியங்களை பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, சொல் நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையே. ஏராளமான ஜனங்கள் பார்த்து பயப்படுறோம். ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஜெபம். அன்றைக்கு ஏராளமான கூட்டத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு பலன் இல்ல. எனக்கு இப்போ என்ன செய்யறதுனோ எனக்கு சொல்ல ஆண்டவர் சொல்லுவது. கர்த்தர் ரகசியம் மேல இறங்கி சொல்லுகிறார், நாளைக்கு அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டு போன யுத்தம் உங்களுடைய என்னுடையது. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒருத்தர் நிக்கலாம் ஆசாக்கு முன்னாடி அத்தனை பேரும் மடிந்து போனாரு. ஆமென். நீங்க கர்த்தரை நம்பி நிப்பீங்கன்னா சத்துரு தோற்று போவான். உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாக ஓடி வந்தவன் 7 வழியாக ஓடி போவான். கைகளை தட்டி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சத்துரு தோற்று போவான். சோத்திர போடுகிற இந்த நேரத்தில் சத்துரு தோற்று போவான். ஜீசஸ் சொல்ற இந்த நேரத்தில் சத்துரு தோற்று போவான். நன்றி, நன்றியோட பாடல பாடல கரங்களை தட்டி அப்ப நாமத்தை மகிமைப்படுத்த பாட போகிறோம். ராமன் சொல்லுங்கள, நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. சொல்லுங்க, நம்பிடும். நான் நம்பிடும் தேவன் இருக்க கலக்கமே எனக்கில்லை. சொல்லுங்க, நடத்திடும் தேவன் என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லை. நான் நம்பிடும் தேவன் என்னோடு இருப்பவர் பயமே எனக்கில்லை. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையோ, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையோ, நமக்காக யுத்தம் செய்த பயமில்லையோ. பயமில்லை, 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 நமக்காக யுத்தம் செய்த பயமில்லையோ. சிறு கோட்டமே நீ பயப்படவே, கர்த்தர் என்று நன்மை இருக்கிறார். சிறு கோட்டமே நீ பயப்படவே, கர்த்தர்
நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையோ, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை, 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 நமக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையோ, நம் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையோ, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையோ, எனக்காக யுத்தம் செய்வார். பயமில்லையோ, நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் தூரமாய் இருப்பவர் நடக்கவே எனக்கில்லையே. நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே. நான் நம்பிடும் தேவன் என் தூரமாய் இருக்க நடக்கவே எனக்கில்லையே. என்னோட ஆவின் சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல ஒரு கையை பிடிச்சு சொல்லுங்க. நம்ம சார்பில் கர்த்தர் இருக்கும்போது ஆமென், ஒருவனும் நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆமென். உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியை வந்தவன் 7 வழியாக ஓடிலாம் கையை தட்டி இருக்கணுமே. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த மாதத்துல கர்த்தர் பெரிய சாட்சிகளை எடுத்து போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்பினாலும் சரி நம்பாட்டாலும் சரி உங்களுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். எல்லாம் பிலீவ் பண்ணுங்க. இது ஒரு பாடலை கூடி பாடி தேவனுடைய நாமத்தை கருதப்படுத்தும். எப்பீது அன்பு கூர்ந்து கல்யாணி சிறுவையில் எப்பீது அன்பு கூர்ந்து கல்யாணி சிறுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி நன்றி அப்பா.
நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அப்படி வேடிக்கை பார்க்காம அப்பாவை மட்டும் பார்த்துருங்க. ஜீசஸ் உமக்கு நன்றி அப்பா. நீங்க கையை கட்டிய பிடிச்சிருக்கிறீங்க. இன்னும் நீங்க என்ன கைவிடல, என் கையை உறுதியா பிடிச்சிருக்கிறீங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்துல கொர்நேலியுவுக்கு ஒரு பிரத்யட்சணமான தரிசனத்தை காண்பித்து கர்த்தர் பேசிட்டு சொல்றாரு, நீ போய் சீமோன் என்கிறதான பேதுருவை அழைத்து கொண்டு வா, அவன் உனக்கு என்னென்னலாம் சொல்றான் அதெல்லாம் செய்ய. தியானிக்கும் போதுதான் கர்த்தர் சொன்னார், பேதுரு எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன், பேதுரு எவ்வளவு பெரிய அப்போஸ்தலன். அவன் ஒரு யூதன் ஒரு புறஜாதிகளுக்குள்ள எப்படி வருவான்? அது கர்த்தர் சொல்ற, நீ அனுப்பு, மனுஷங்களை அனுப்பு. ஆனா நீ சொன்ன வரமாட்டான். ஆனா உனக்காக வாட்ஸ்அப்ல நானும் போட்ட இடத்துல பேசுகிறேன். எத்தனை பேருக்கு வந்ததுன்னு தெரியல. நீங்க எத்தனையோ தடவை சில மனுஷங்கிட்ட பேசுறீங்க, ஆனா மண்டைக்கு ஏறல ரெண்டு விலகல. ஆனா கர்த்தர் திருப்பி சொன்னாங்க, சொல்லுங்க, உனக்காக நான் அந்த மனுஷனோட பேசுவேன். நீ பேசினா பேதர் வரமாட்டான். ஆனா நான் பேசினால் மேல் வீட்டு அறையில் இருந்து கீழே இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவன் உன் வீட்டுக்கு இறங்கி வருவான். உனக்காக நான் பேசுவேன், உனக்காக நான் பேசுவேன். யாரோ ஒரு நபரோட கூட பேசுகிறேன். உனக்காக நான் அந்த மனுஷங்கிட்ட பேசுவேன். நீ பேசினா வரமாட்டான், நீ பேசினா அந்த மண்டையில ஏறாது. ஆனா நான் பேசினா ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவன் இந்த மேல் வீட்டாரை விட்டு இறங்கி வருவான். அவரோட கூட கட்ட பேசி கொண்டிருக்கிறேன். நான் உனக்காக நான் பேசுவேன். மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, மோசே, இந்த 40 வருஷமா நான் உனக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கல, தூதனை அனுப்பல, மனுஷனோட பேசல. ஆனா உனக்காக 40 வருஷமாக எகிப்தில உன் பிராணனை வாங்க தேடின ஒவ்வொருத்தரையும் நான் சர்வ சங்காரம் பண்ணினேன். உன் பிராணனை வாங்க தேடின ஒருவனாகிலும் இல்லவே இல்லை. அத்தனை பேரும் ஒழிந்து போனார்கள். 8வது மாதத்தில் கர்த்தர் யாரோ ஒரு நபருக்கு பேசுகிற, உனக்காக அந்த மனுஷனிடத்துல நான் பேசுவேன், உனக்காக நான் வழக்காடுவேன், உனக்காக நான் யுத்தம் செய்வேன். நீ பயப்படாத, நீ பயப்படாத, ஆபிரகாமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேட்டவது மகா பெரிய. நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. கையை பிடிச்சு கத்த சொல்றது, பயப்படாத, பயப்படாத. நான் உனக்கு கேட்டது மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், இருக்கிறேன். உன் கூட நான் இருக்கிறேன். உன் கூட இருக்கிறத சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். அவன் கூட இருக்கிறத சுற்றி இருக்கிற மனிதர்கள் பார்ப்பார்கள். அவன் கூட இருக்கிறத சுற்றி இருக்கிற பட்டணத்தால் பார்ப்பார்கள். அவன் கூட இருக்கிறத உறவினர்கள் பார்ப்பார்கள். நான் கூட இருக்கிறத குடும்பம் பார்ப்பேன். நான் கூட இருக்கிறத உடன் பிறந்தவர்கள் பார்ப்பார்கள். அவன் கூட இருக்கிற கணவனர் பார்ப்பார்கள். கூட இருக்கிற மனைவி பார்ப்பார்கள். கூட இருக்கிற பிள்ளைகள் பார்ப்பார்கள். கூடவே இருக்கிறேன். இந்த மாதிரி ஊற்றிட தடுத்துவேன். இப்ப கேட்கறீங்கல்ல, நீங்க என் கூட இருந்தா இது ஏன் சம்பவிக்கணும்? ஏன் நடக்கணும்? ஏன் நடக்கணும்? சில நேரங்களில் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அனுமதிப்பது நம்ம தொண்டுக்குமே விலகவே விலகாது. முதல் தடவை சாராளை விட்டு ஆகார் ஓடி வருவது எங்க வர அப்படின்னு போகுது. நான் சாராளுக்கு அடிமையை நாச்சியார் இடத்தில் இருந்து நான் ஓடி போகிறேன் என்று சொல்லும்போது கர்த்தர் சொல்லுகிறான், நீ போய் உன் நாச்சியாரியின் இடத்துல அடங்கி இரு. ஆமென். என்னால முடியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி வரலாம்.
ஆனா கர்த்தர் சொல்றார், அந்த இடத்துல நீ போய் அடக்கிரு. ஆமென். ஆனா இன்னொரு தடவை சாரல் அந்த இடத்து வரும்போது சாதப்பாடம் சொல்லும்போது கர்த்தர் சொல்றது நம்மள பெரிய ஜாதியாக்கும். ஆமென். சில நேரங்களில் கர்த்தர் அனுமதிப்பது நமக்கு விளங்காது. ஏன்னு கேட்க தோணும், ஏன்னு கேட்க தோணும். ஆனா நீங்க அதே இடத்துல இருந்து பாருங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்க அந்த இடத்துல நில்லு. ஆமென். வேற ஒரு நபருக்கு கர்த்தர் பேசுறாரு, அந்த இடத்துல நில்லு. ஆமென். அந்த இடத்துல நில்லு, அடங்கிடு. ஆமென். நான் உன்னை பெரிய ஜாதியாக்குகிற நாட்கள் வரும். ஆமென். அது வரைக்கும் அடங்கிடு. கண்டிப்பா. வியப்புக்குள்ளாக்குன ஒரு சாட்சி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சகோதரர் டிஜே தினகரன் ஐயா, எனக்கு ரொம்ப பிடிச்ச தேவ மனிதர். கேரளாவில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஒரு குறிப்பிட்ட மீட்டிங் போகும்போது பயங்கர மிராக்கிள்ஸ், வீல் சேர்ல இருக்கிற முடவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். கவனிச்சவங்க கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார், தெளிவா பேசுகிறார். பிசாசுகள் ஓடுகிறது, முடவர்கள் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். சகோதரர் ஐயா கூட்டத்துல நடக்க ஆரம்பித்தார், வாக் பண்ண ஆரம்பித்தார். முடவெல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறான். பெரிய ஆரவார சத்தம் கேரளால. ஆனா திடீர்னு ஒரே ஒரு லேடி மேல இருந்த ஒரு பிசாசு வந்து குறுக்கால நின்றுட்டு என்ன விரட்டிட்டு நீ என்னை தாண்டி போன்னு சொல்லிச்சான். போனாரா, அது போலியா சிரிச்சுதான். இவர் திரும்ப எவ்வளவு முயற்சி பார்த்தாலும் போலையா. அப்புறம் ஆபாசமாக பேச ஆரம்பித்தது, பெரிய அவமானம். லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்க்கிறார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பெரிய ஆரவாரத்தின் சத்தங்கள். அப்போ ஒரு ஐயா ஒரு தோல்ல ஒரு துண்டை போட்டுட்டு வந்து சொன்னார், ஐயா நீங்க இவ்வளவு நேரம் ஜனங்களுக்காக திறப்புல நின்று இருக்கிறீங்க, இது ஒண்ணுதானே பரவாயில்ல பார்த்துக்கலாம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க ஐயான்னு சொல்லும்போது, இல்ல இது எப்படி எனக்கு முன்னாடி நிற்கலாம். நின்று திரும்ப பேச ஆரம்பித்தார். ஆபாசமாக பேச ஆரம்பிச்சு சிரிக்க ஆரம்பித்தது, போடவே இல்லையா. ஐயா திரும்ப சொன்னார், இல்ல ஐயா நீங்க போய் கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க, கொஞ்ச நேரம் ஓய்வெடுங்க. இவர் மிரட்ட ஆரம்பிச்சாரா, அது போல திரும்பவும் சிரிக்க ஆரம்பிச்சுதான். ஐயாவுக்கு பெருத்த அவமானம். லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்க்கிறார்கள். அப்ப அந்த ஐயா திரும்பவும் சொல்லப்படுவது கேட்கல. டிஜே தினகரன் ஐயா கேட்கல. அப்ப அந்த ஐயா இவ்வளவுதான பிரச்சனை. அப்ப அந்த ஐயா மேல ஒரு துண்டு போட்டான், துண்டத்தை போ அப்படின்னா டிஜே தினகரன் ஐயாவுக்கு பெரிய அவமானம். அவர் அறைக்குள்ள ஓடி வந்து அழுதாராம், நான் என்ன தப்பு செஞ்சேன், பரிசுத்த குலைச்சல் எதுனா இருக்கா, உபவாசம் இருக்கலையா, ஜெபக்கலையா, ஏன் என்ன கைவிட்டீங்க, ஏன் என்ன கைவிட்டீங்க. சில நேரங்களில் கர்த்தர் சில காரியங்களை அனுமதிப்பார், ஏன்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னாரா, அப்பதான் கர்த்தர் சொன்னாரா, உன்னை விட கனப்பற்றவங்கள நான் வச்சிருக்கிறேன், நீதான் பெரிய ஆளு நினைச்சுக்காத. உனக்கு நான் மேல கொடுத்திருக்கிறேன், அவங்களுக்கு நான் மேல கொடுக்கல. உனக்கு நான் ஸ்டாண்டர்ட் கொடுத்திருக்கிறேன், அவங்களுக்கு நான் பிறப்பில்லை ஜனங்களுக்கு முன்னாடி நிக்கிற ஸ்டாண்டர்ட் கொடுக்கல. நான் உனக்கு மேல கொடுத்த, அவங்களுக்கு மேல கொடுக்கல. அதனால நீதான் பெருசா கணம் போச்சவன் நினைக்காத, ஒன்னை விட கணப்போச்சவர்களை இந்த பூமியில நான் வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் டிஜே தினகரன் ஐயா ஒரு பெரிய தாழ்மை குணத்துக்குள்ள வந்தாரா. யாருக்கு பேசுறாரு தெரியல. கர்த்தரோட அடிமைக்கு சொல்றா, அந்த இடத்தை விட்டு ஓடுறத, அது உனக்கு நல்லது. ஓடி வர ஆதார பார்த்து வயிற்று பழப்பது ஏதோ பிரச்சனை பார்த்து ஓடி வர, அவளை பார்த்து நீ போய் நாச்சியார் இடத்துல போய் அடக்கிடுது. கர்த்தர் சில நேரங்களில் சிலரை பேசுவது தெரியாது, வழங்காது. இல்லைன்னா அவளை விட்டு ஓடி வர அடங்கிடுது.
ஆனா இன்னொரு முறை ஓடி வரும்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென். Brother, sister, நீங்க அடக்கி இருங்க. கர்த்தர் கருதல, ஆமென். நீங்க அடக்கி இருங்க. ஆமென். எந்த மனுஷனை பார்க்க வெட்கப்படுறீங்களோ, எந்த மனுஷனுக்கு முன்னாடி போக கோடி குறுகி போறீங்களோ, அதே மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் உன்னை கெச்சிக்க வைப்பாரு. தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டு போகுது. ஆமென். தேவ மனுஷனாய் அவருக்கு முன்னாடி இருக்கிற ஓடியக்காரனை தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டு போகுது. அவர் பாதத்தை மாத்திரம் அடங்கியிரு. ஏழு கேள்வி கேட்காத, அடங்கியிரு. நாட்கள் சொல்லும், ஆமென். உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆமென். இப்ப 2 கரங்களை உயர்த்தி அப்படியே அப்பா கிட்ட அந்த இடத்த விட்டு ஓடல போல தோணும். அந்த இடத்த விட்டு ஓடல போல தோணும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அடங்கியிரு, ஆமென். அடங்கியிரு. ஆமென். எனக்கு நல்ல தெரியுது, யாரோ ஒரு நபரோட கூட கர்த்தர் முகமுகமா டைரக்டா பேசிக்கொண்டு இருக்கிறார். டைரக்டா பேசிக்கொண்டு இருக்கிறார். சொல்லுங்க, என்ன நம்புங்கப்பா, என்ன நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. நம்புங்கப்பா, நம்புங்கப்பா. என்ன நம்புங்கப்பா. நம்புங்க. சில நேரங்களில நமக்கு என்ன செய்யறது தெரியாது. அப்ப என்ன தெரியுமா செய்யணும்? 2 கரங்களை உயர்த்துக்கல சொல்லித்தர, என்ன செய்யணும். 2 கரங்களை உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாத போது, நீங்க ஒரு மாதிரி தடல் தெரியாம கேட்கும் போது, இப்ப 2 கரங்களை அப்பாவுக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. உண்மை நானே உள்ளத்தோ ஆராதித்தே, உண்மை நானே உள்ளத்தோ அண்ணன் கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. கணக்காட்டீங்க. ஆராதனை. ஆராதனை. இப்ப நீங்களும் ஆவியானவர் தான். ஆராதனை. ஆராதனை. ஆராதனை 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 Yes.
நன்றி அப்பா. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, எனக்கு வந்த வேலை முடிச்சதுன்னு தோணுது. இப்போ காலையில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு வரும்போது, சபைக்குள்ள வரும்போது ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், வந்தவங்க கையை மட்டும் நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா சபைக்குள்ள காலை வைக்கும்போது மைக்குக்கு இந்த இடத்துக்கு எனக்குமே வரல. நீங்க கையை பிடிச்சிட்டா மட்டும் போதும். நீங்க கையை பிடிச்சிட்டா மட்டும் போதும். நீங்க கையை பிடிச்சிட்டா மட்டும் போதும். எனக்கு ஆவியில ஒரு சந்தோஷம். அவரோட கையை உறுதியா பிடிச்சிருக்கிறார். நல்ல 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 உணர முடியுது. நீங்க ஆவியானவர் கூட கனெக்ட் ஆயிட்டீங்க. நீங்க நீங்க ஒரு அறைக்குள்ள போய் ஜெபிச்சு பாருங்க. மணிக்கணக்கா ஜெபிப்பீங்க, மணிக்கணக்கா வருவாடுவீங்க. உங்களால ஒரு அரை மணி நேரம் கூட ஜெபிக்க முடியல. சில நேரம் தளர்றீங்க. இன்னைக்கு போய் உங்க அறையில முழங்கால் படிக்கிட்டு பல மணி நேரம் தேவ சமூகத்தில் வரவழைப்பீங்க. அப்பப்பல வரவழை நிற்பீங்க. அப்பப்பல வரவழை நிற்பீங்க. இந்த நாள்ல இருந்து வானம் உங்களுக்கு பிறக்கப்படுகிறது. இந்த நாள்ல இருந்து வானம் உங்களுக்கு பிறக்கப்படுகிறது. இந்த கர்த்தர் சொல்லுகிறார், சிங்காசனத்தில் பேசப்படுகிற வார்த்தைகள் செவிகளில் இந்த நாள் முதல் கேட்க. சிங்காசனத்தில் பேசப்படுகிற சம்பாஷணைகள் காதல கேட்க. உங்களை கருத்துக்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில். ஆமென்.